இதுவும் தர்மம்தான். எழுதி வாசிப்பவர் சாய்மான். வலையாம்பட்டியிலிருந்து மேலைநல்லூர் 1 மணி நேர ரயில் பிரயாணத்துக்கு உட்பட்ட தூரம். முனுசாமி மிகப்பெரிய தொழிலதிபர், பல கம்பெனிக்கு முதலாளி. அள்ளி வழங்கும் குணம் கொஞ்சமும் கிடையாது. மிகவும் கஞ்சண்டா அவன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. நிறைய நாள் கழித்து பிறந்ததால் என்னவோ அந்த குழந்தையின் மீது அத்தனை பாசம் முனுசாமிக்கு. முனுசாமி இருப்பது என்னமோ வலையாப்பட்டி, ஆனாலும் அவன் சொந்த ஊர் மேலைநல்லூர். அங்கேதான் அவனது உறவினர்கள் வசிக்கின்றனர். சூரியன் உச்சம் தலையை சூடேற்றும் மே மாதம் வந்ததும் தன் சொந்த ஊரை சுற்றி பார்க்க புறப்பட்டான் முனுசாமி. சூளைக்குயில் ரயிலில் தான் மேலைநல்லூர் செல்ல முடியும். ரயில் பிந்தி பிந்தி சென்றாலும் அதில் தானே போக முடியும். முனுசாமி, அவனது மனைவி, மகளும் மேலைநல்லூர் வந்து சேர்ந்தனர். அங்கே ஆட்டம் பாட்டம்னு படுசோர். ஊருக்கு கஞ்சன், ஆனால் தன் பிள்ளைக்கு வேண்டியதை அள்ளி தருவான். நாட்கள் உருள திரும்பவும் தங்கள் ஊருக்கு செல்ல புறப்பட்டான். முனுசாமி மகளுக்கு திடீரென கால் செருப்பின் மீது ஆசை பிறந்தது. எனக்கு செருப்பு வேணும், எனக்கு புது செருப்பு வேணும் என அழுது அடம்பிடி. முனுசாமி அவளை ஆறுதல் படுத்த கடையில் இருந்த அழகிய விலையுயர்ந்த செருப்பை பரிசாக வழங்கினார். சந்தோஷம் களை கட்ட வீர நடையுடன் ரயில் நிலையம் அடைந்தனர். ரயிலும் புறப்பட தயாரான. ரயில் புறப்பட்ட சற்று தூரத்திலேயே தன் காலில் இருந்த ஒரு செருப்பை வெளியே வீசி எறிந்து சந்தோஷப்பட்டாள் முனுசாமியின் மகள். அது இருப்பு பாதையின் ஜல்லிகள் மத்தியில் பொத்தென விழுந்தது. மேலைநல்லூர் ரயில் தெருவில் சுப்பன் வாழ்ந்து வந்தான். அந்த தெருவுக்கு ரயில் தெருவென்று பெயர் வந்ததற்கு காரணம் ரயில் நிலையத்தை ஒட்டியே இருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும் ரயில் பாதையில் சென்றால் எளிதில் ஊருக்கு செல்லலாம். சுப்பனுக்கு தெரிந்ததெல்லாம் கூலி வேலைதான். பாழாய் போன வெயில் கொடுமையால் விவசாயம் பண்ணாமல் அவனுக்கு கூலி வேலையும் கிடைக்கவில்லை. வறுமை தலை விரித்து ஆடத் தொடங்கிய. பசியின் கொடுமையால் இளைத்து போன குடும்பம். அவனது மகள் சுமதிக்கு திடீரென மிகவும் கொடிய வைரஸ் காய்ச்சல் வந்தது. எதற்கு தான் ஏழைக்கே வியாதி வருதோ? மருந்து வாங்க அவனிடம் பணம் இல்லை. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் அடைய தொடங்கி. டாக்டர் சொன்னார், உடனடியாக இந்த மருந்தை வாங்கிட்டு வா என்றார். ஐயா, இந்த மருந்து எவ்வளவு இருக்குங்க என்றார். இதுவா, 250 ரூபாய் இருக்கும் என்றார். கேட்டதும் கண்களில் கண்ணீர் பெருக்க, சரிங்கய்யா, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரயில் பாதையின் மீது வேகமாக நடந்து சென்றான். அப்பொழுது கண்ணில் பட்டது ஒரு அழகிய செருப்பு. அதை எடுத்ததும் அவன் யோசிக்க தொடங்கினான். ஒருவேளை இது ரயில் இருந்து விழுந்திருக்கும். அப்போ அதன் தொலைவில் இன்னொரு செருப்பும் இருக்கலாம். ஏனென்றால் சூளைக்குயின் ரயிலின் வேகம் நாம் அறிந்த. இன்னொரு செருப்பு கிடைக்குமா என்று அதன் ரயிலின் பாதையிலேயே வெகு தூரம் நடந்து விட்டான். இனிமேல் பணம் இல்லாமல் சென்றால் குழந்தை இறந்துவிடும். அதை பார்க்க அவன் மனசு இடம் கொடுக்கவில்லை. எதிர்முனையில் வேகமாக வேறொரு ரயில் வந்து கொண்டிருந்தது. சற்றும் தயங்காமல் அதில் உயிரை விட முடிவு செய்தான். வேகமாக அதன் முன்பாக ஓட ஆரம்பித்தான். ரயிலும் சத்தம் கொடுத்து கொண்டே வந்த. திடீரென ஏதோ ஒன்று அவன் காலை தட்டிவிட முற்று பார்த்தான். அது இன்னொரு அழகிய மறுக்கால் செருப்பு. அதை கையில் எடுத்தான். முனுசாமியின் மகள் ஒரு செருப்பை வெளியே போட்டதும், என்னடா இவ, பண கஷ்டம் தெரியாம வளருறாள், சரி வேற யாராவது இதை உபயோகப்படுத்தட்டும் என மறுக்கால் செருப்பையும் தூக்கி எறிஞ்சிட்டான். அதுதான் இங்கே இருக்கு. அதை சுப்பன் கையில் எடுத்துக்கொண்டு செருப்பு விற்கும் கடைக்கு சென்றான். ஐயா, இந்த செருப்புக்கு எதுனா பணம் கொடுங்க என்றான். அந்த முதலாளி பார்த்ததும், இப்பதானே இந்த செருப்பை வாங்கிட்டு போனாங்க என மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இதா 300 ரூபாய் வச்சுக்கோ என்றார். யாரோ எதற்கோ எங்கோ செய்த இல்லை தவறின காரியம் இருவரின் உயிரை பிழைக்க வைத்தது என்றால் இதுவும் தர்மம் தானே.